எந்த இயற்கை சக்தியாலும் இந்த கம்சனை ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக கம்சனின் சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னை யாரும் அச்சுறுத்தவும் முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னிடம் தீர்வு உள்ளது. இப்போது எந்த கம்சன் என்ன சூழ்ச்சி செய்ய போகிறான்? கம்சன் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது தேவேந்திரா. ஏனெனில் விதிப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆனால் நாரதரே, இந்த நீரின் அளவு ஏன் இப்படி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது? யமுனை தாயே, இவ்வளவு நேரம் உதவி புரிந்தாயே, ஏன் இவ்வாறு வெள்ளத்தை அதிகப்படுத்துகிறாய்? கரையை நெருங்கிவிட்டேன். இன்னும் சிறிது உதவி செய்யுங்கள் தாயே. இல்லையா? நான் தான் கூறினேன் அல்லவா, கம்சனை யாராலும் தடுக்க முடியாதென்று. யாராலும் முடியாது. கூறுங்கள் சுவாமி, என்ன நேர்ந்தது? இதுவரை இவ்வாறு நடந்ததே இல்லை. குழந்தை பிறந்ததும் என்னை அறியாமல் என்னுடைய கண்களை மூடிவிட்டேன். ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டேன். பிறந்தது ஆணா பெண்ணா என்று கூட தெரியவில்லை. கூறுங்கள் சுவாமி, பிறந்தது மகனா இல்லை மகளா? விடமும் மிக இனிமையானவன். வாங்கிக் கொள்ளுங்கள் மாமா, இனிப்பு உண்ணுங்கள். எனக்கு தம்பி பிறந்துள்ளான். அவனது பெயர் கிருஷ்ணன். கேள்விப்பட்டாயா ராதா? நந்தன் ராஜாவுக்கு மகன் பிறந்துள்ளாராம். நந்தகுமாரனுக்கு கர்க் முனிவர் பெயர் சூட்டியுள்ளாராம். கிருஷ்ணன், கிருஷ்ணன், கிருஷ்ணன். கிருஷ்ணன், கிருஷ்ணன், கிருஷ்ணன். என்னை விடு! என்னை விடு! கண்ணா! கிருஷ்ணா! கண்ணா! கிருஷ்ணா! கண்ணா! என் மகன் எங்கு சென்று விட்டான்? கண்ணா! விடு! விடு! என்னை விட்டு விடு! எனக்கு வலிக்கிறது. என்னை விட்டு விடு! யாராவது என்னை காப்பாற்றுங்கள். இவன் என் உயிரை பருகுகிறான். கிருஷ்ணா, எங்கும் காணவில்லையே. அந்த அலறல் சத்தம் அங்கே கேட்கிறது. கண்ணா! கிருஷ்ணா! கிருஷ்ணா! கண்ணா! அன்பு, பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளது.
பிரபஞ்சத்தின் அன்பு அர்ப்பணிப்பு என்றால் ராதையே எடுத்துக்காட்டாக இருப்பாள். ஏன் சத்தம் போடுகிறாய்? நான் இங்குள்ளேன். கிருஷ்ணா, நாங்கள் இருவரும் அஸ்வினி குமாரர்கள். சாபம் கிடைத்ததால் பல காலமாக நாங்கள் மரமாக இங்கே இருந்தோம். இன்று இந்த மரத்தை வேரோடு சாய்த்ததால் எங்களுக்கு மோட்சம் கிடைத்தது. உங்களது லீலைகளுக்கு நாங்கள் பணிகிறோம். யசோதா, உன் மகன் ஒரு திவ்ய ஆத்மா ஆவான். முதலில் பூதகியை வதம் செய்தான். அதன் பிறகு கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் கிடைக்கும், தண்டனை கிடைக்காது. நீங்கள் எல்லாரும் கவலை கொள்ளாமல் இல்லத்திற்கு செல்லுங்கள். எனக்கு ஒன்றை சொல்லு கிருஷ்ணா. இவ்வளவு பலம் எப்படி எங்கிருந்து வந்தது உனக்கு? நீ 2 மிகப்பெரிய விருட்சத்தை ஒரே நொடியில் வீழ்த்தி விட்டாயே. தந்தையே, இப்பொழுது என் சகோதரனுக்கு நீங்களே புரிய வையுங்கள். காரணம், தாய் கொடுக்கும் வெண்ணெயில் அபார சக்திகள் இருக்குமாம். ஆனால் என்னை பார், நான் தான் தினமும் வெண்ணெய் சாப்பிடுகிறேனே. அதனால் ஒரு மரம் என்ன, மொத்த மலையையும் வீழ்த்தக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆமாம் கிருஷ்ணா, உன்னால் எவ்வளவு வெண்ணெய் உண்ண முடியுமோ உன். அதோடு சக்திசாலியாவும் மாறிவிடு. உன்னுடைய சக்தியின் மேல் வைத்த நம்பிக்கைதான் இங்கு பல. ஏன் இவ்வாறு செய்தார் ராதா? அதை பிடிக்காமல் இப்படி நதியில் விட்டு விட்டாயே. அங்க யார் இருக்கிறார்கள் தெரியுமா? கரும் நாகம். அதுவும் போய்விட்டது. என்ன இது? அதை நீ விட்டுவிட்ட, அதனால் உன்னை எதுவும் கூறக்கூடாதா? ராதாவை சேர்க்க வேண்டாம் என்று நான் அப்பொழுதே கூறினேன். இனிமேல் விளையாட முடியாது. ஆமாம், இதில் ராதா என்ன தவறு செய்து விட்டாள்? ஏன் எல்லாரும் அவளை திட்டுகிறீர்கள்? கிருஷ்ணா, ராதாக்காக பரிந்து பேசாதே. இதற்கெல்லாம் அவள்தான் காரணம். இவளால் தான் விளையாட்டு நின்று விட்டது. அதுவும் வந்துவிடும். விளையாட்டும் தொடர்ந்து நடக்கும். அதை நான் கொண்டு வருவேன்.
கிருஷ்ணா, அங்கே கல்ப நாகம் இருக்கிறது. உனக்கு தெரியும் அல்லவா? அது இருந்தால் இருக்கட்டும்.